ஹாய் வீவர்ஸ், நமக்கு எதிராக நடந்து கொள்ளும் நபர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப வளர்ச்சியை கெடுப்பதற்காக செய்யப்படுபவைதான் பில்லி சூனியம். செய்வினை ஒரு குடும்பத்தில் இருந்தால் தொடர்ந்து தீமையான நிகழ்வுகள் நடக்கும். வாசப்படியில் அடிக்கடி கால் தடுமாறி கீழே விழுவது மற்றும் கட்டை விரலில் அடிக்கடி அடிபட்டால் ஏதோ ஒரு பிரச்சினை இருக்கிறது என்று அர்த்தம். வீட்டில் எந்த உணவை வைத்தாலும் காகம் அதை உண்ணாது மற்றும் காகம் வீட்டின் முன்பு இறந்து போனால் கெட்டது நடக்கும் என்று அர்த்தம். வீட்டில் பல்லி நடமாட்டம் இல்லை என்றால் துஷ்ட சக்தி வீட்டில் இருப்பதாக அர்த்தம். திடீரென வீட்டில் வளர்க்கப்படும் செல்லப்பிராணி பூனை, நாய் மற்றும் ஆடு மாடு போன்ற கால்நடைகள் உயிரிழக்கும். செய்வினை கோளாறுகள் இருந்தால் வளர்ப்பு பிராணிகள் உயிரிழக்கும் என்பது ஜோதிட ரீதியான நம்பிக்கை. எந்த செயல் செய்தாலும் தடங்கள் வந்து கொண்டே இருக்கும். குலதெய்வ கோவிலுக்கு செல்ல திட்டமிடும்போது வேறு தடை ஏற்பட்டு கோவிலுக்கு செல்வதில் தாமதம் ஏற்படும். திடீரென ஆரோக்கியமாக இருந்தவர்கள் உடல்நிலை குன்றி முகம் பொலிவிழந்து எந்த உணவையும் உண்ண முடியாமல் கஷ்டப்படுவார்கள். எப்படிப்பட்ட மருத்துவம் பார்த்தாலும் முன்னேற்றமே இருக்காது. இப்படி இருந்தால் உடலில் கெட்ட சக்தி இருப்பதாக அர்த்தம். தினமும் இரவு கெட்ட கனவுகள் வந்து கொண்டே இருக்கும். வீட்டின் நிலைவாசல் அல்லது வீட்டிற்குள் காளை மாடு வருவது போன்ற கனவு, எருமை மாடு யானை துரத்துவது போன்ற கனவு, இறந்தவர்கள் கனவில் வந்து அழுவது போன்ற கனவுகள் வந்தால் செய்வினை இருப்பதாக அர்த்தம். ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம் ஏற்றினால் கூட வீட்டில் கெட்ட வாடை வீசும். வீட்டில் செழிப்புடன் வளர்ந்து வரும் செடி கொடிகள் திடீரென காய்ந்து போனால் தீய சக்தி இருப்பதாக அர்த்தம். இது போன்ற அறிகுறிகள் நமக்கு தென்பட்டால் நமது இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை வழிபட்டால் ஓரளவிற்கு பிரச்சனைகள் குறையும். குலதெய்வ கோவிலில் எலுமிச்சை பழத்தை அபிஷேகம் செய்து எடுத்து வந்து வீட்டின் நிலைவாசலில் கட்டி தொங்கவிட்டால் பிரச்சனை குறையும். இதையும் மீறி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தால் குலதெய்வ கோவிலில் முறைப்படி பொங்கல் வைத்து பூஜை செய்து வழிபட்டால் மட்டுமே இத்தகைய செய்வினை கோளாறுகளில் இருந்து நாம் விடுபட முடியும். நன்றி.